சார் டெல்லி தலைமை வட்டாரங்களில் பேசிக்கிறாங்களா கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் நீதிபதி ரஸ்தோய் அவர்களை போய் சந்தித்து விசாரணையில் கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முக்கியமான காரணம், அது ஒரு சதி, திட்டமிட்ட சதி அப்படின்ட்டுலாம் சொன்னார்னா செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கிறதுக்கு சம்மன் கொடுத்து கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு சார். ஹில் பி சம்மன்ட். ஓகே, இதெல்லாம் தியரி, இதெல்லாம் சார்ஜஸ் தியரி. விஜயும் டே ஒன்லேருந்தே இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த 41 பேர் இறந்த பிறகு விஜய் வெளியிட்ட வீடியோவில் எல்லா ஊர்லேயும் நாங்கள் போனோம், அங்கெல்லாம் பிரச்சனை நடக்கலை, கரூரில் ஏன் நடந்துச்சுன்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். சதி இருக்குன்னு சொன்னார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு எல்லாரும் அவங்க கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் சொன்னார்கள். இப்போது விஜய் அவர்கள் நீதிபதி திரு அஜய் ரஸ்தோய் அவர்களை சந்திப்பாரா இல்லையா என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்து விஜய் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இந்த சார்ஜஸ் வைப்பாங்க, செந்தில் பாலாஜியோட ஹேண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்ற இந்த சார்ஜஸை வைப்பாங்க. அது அவர்கள் கட்சியின் சார்பில் அருண்ராஜோ நிர்மலோ யாரோ ஒருவர் சென்று அந்த மனுவை தாவேக சார்பாக கொடுப்பார்களே ஒழிய ஃபஸ்ட்டு விஜய்லாம் இதுக்கெல்லாம் போகவே மாட்டார். அவர் விஜய் பனையூரை விட்டு எங்கேயும் நவர்வது போகிற தெரியவில்லை. அஜய் ரஸ்தோகி அவர்களும் பனையூருக்கு விஜய்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்வதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் இதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. தே வில் பிளேஸ் திஸ் சார்ஜஸ். மிஸ்டர் செந்தில் பாலாஜி ஆல்சோ வில் பி சம்மன்ட். அதையும் மறுக்கலை. கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, வாட் யூ ஹேவ் டு சே அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அதிகாரிகளே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஏன்னா அந்த கரூர் மாவட்டத்திற்கு அவர் தான் மகாராஜா என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஆளுகையின் கீழ் இது நடந்திருக்கிறதே என்று கூப்பிட்டு நிச்சயமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பார்கள். பட் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வச்சுக்கலாம், செந்தில் பாலாஜி தான் ஏற்பாடு பண்ணி இந்த கூட்டத்தில் கலாட்டா பண்ணிட்டார் அப்படின்றது கூட ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். வேர் இஸ் எவிடன்ஸ் இல்லையா? அதனால் இன்னொன்று சிபிஐ எவிடன்ஸ் இல்லாமல் இவங்க அரெஸ்ட் பண்ணாங்களே, மதியழகனி பவுன்ராஜன் அரெஸ்ட் பண்ணாங்களே, அது போலவெல்லாம் சிபிஐ செய்யாது. அதனால தான் அது ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்ருக்கேன். பண்ணாது. இதற்கு நடுவே ஒரு கூடுதல் தகவல் கடந்த வாரம் பேசுவதற்கு விடுபட்டு போய்விட்டது. அஜித்குமார் வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீங்கள் இந்த ஒரு 5 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டுட்டீங்க, நிக்கிதா நகை திருட்டு வழக்கு என்னவாயிற்று என்று கேள்வி எழுப்பிய போது சிபிஐ அதிகாரிகள் நாங்கள் டெல்லியில் இருக்க மத்திய அறிவியல் பரிசோதனை கூடத்தில் நிக்கிதாவோட ஃபோனுக்குன்னுலாம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அப்போது தான் அங்கே இந்த மானாமதுரை டிஎஸ்பிக்கு ஃபோன் செய்த சார் யார், அந்த சார் என்ற விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்ன உடனே 3 வாரங்களோ இன்னமும் டைம் கொடுத்து டெல்லி லேபுக்கும் குயிக்காக சிபிஐ கேட்குற டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், சிபிஐ வில் டூ எ ப்ரொஃபஷனல் ஜாபு. இதிலும் அது போன்ற ஒரு ப்ரொஃபஷனலான ஜாபை சிபிஐ செய்வார்கள். அதனால் அதுக்கு இஷ்டத்துக்குலாம் அந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது தினமலரில் ஏன் இந்த நியூஸ் அதுவும் செந்தில் பாலாஜி கைது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி வந்திருக்குதுன்ட்டு தெரியவில்லை. அதே போல் தினமலர் டீ கடை பெஞ்சில் இன்றைக்கி இன்னொரு செய்தி வந்துருந்துச்சு, பார்த்தீங்களா? என்ன செய்தி? மளிகை கடை பேரில் மொபைல் டெண்டர் எடுத்தது. அது நம்ம முன்னாடி பேசியிருந்தோமே சார். நம்ம பேசி தான் கெடுத்து விட்டிங்களே டெண்டரை. பேசி இதான் ரத்து பண்ணிட்டாங்க. 30,000 செல்ஃபோன் வாங்குற அந்த டெண்டரே ரத்தாயிடுச்சு. எல்லாம் உங்களால் தான். நான் என்னால் இல்லை, உன்னால் தான் ரத்தாயிடுச்சு. அந்த செய்தி இன்றைக்கி வந்திருக்குது. மளிகை கடை பெயரில் 30,000 செல்ஃபோன்கள் அப்படின்னு 2 பேர் பிட் பண்ணாங்க. ஒருத்தவங்க லாவோ ஃபோன் தரேன்னாங்க, இன்னொருத்தவங்க சாம்சங் தரேன்னாங்க. டெண்டர் ரத்தாயிடுச்சு. இன்றைக்கி அது செய்தியாக வந்திருக்குது. நல்லது சார். ஏழை மக்களுக்கு தரமான ஒரு ஃபோன் போய் சேர்ந்ததுன்னா சந்தோஷம். உண்மையிலேம்மா நீங்கள் பாருங்கள், அந்த சத்துணவு கூடத்தில் உதவியாளர்களுக்காகத்தானே அந்த ஃபோனு. சாம்சங்னால ஒரு 2 வருஷம் கிடக்கும். இது போய்ட்டு ஒரு மாதத்தில் உயிரை விட்டுருச்சுன்னா போய் புது ஃபோன் கொடுப்பாங்களா சொல்லு? கவர்மெண்ட்லேருந்து போன காசும் வேஸ்ட்டு. இன்னொன்று, ஒரு ஃபோனுக்கு 6,000 ரூபாய் மார்ஜின். யோசிச்சு பாருங்கள். இந்த மணப்பாறை மளிகை கடைக்காரர் ஒரு ஃபோனுக்கு 6,000னா 30,000 ஃபோனுக்கு என்ன ஆச்சு காசு? மளிகை கடைக்காரர் பிட் பண்ணியிருந்தாரா? மாலா சூப்பர் மார்க்கெட் மணப்பாறை சார். அதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்குது? கீதா ஜீவன் அவர்களின் பிஏ ரஜினி என்று ஒருவர் இருக்கிறார். இது உள்ளபடியே இந்த செல்ஃபோன் மேட்டரில் கீதா ஜீவனுக்கு ரோல் இல்லை. ஆனால் அவர் பேரை வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. மினிஸ்டர் பிஏ பேசினா மினிஸ்டர் பேசுகிற மாதிரி தான். அவரை மீறி எப்படி இது பண்ணுவீங்க? முழுக்க அந்த ஸ்கீம், அந்த செல்ஃபோன் மேட்டரோட மூளையாக இருந்தது ரஜினி. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டே ரஜினியோட கடைன்றாங்க. இன்னொன்று அப்ளை பண்ணுறீங்களே, மாலா டெலிகம்யூனிகேஷன், மணப்பாறை கம்யூனிகேஷன் ஏதாவது வைக்கக்கூடாது, மாலா சூப்பர் மார்க்கெட்டு போட்டு பிட் பண்ணி நம்ம தலையிலனா கொடுத்துருப்பாங்க. நேரம் முடிஞ்சிருக்கும். யோசிச்சுப்பார். ஒரு ஃபோனுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் மார்ஜின்ன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ப்ராடக்ட்டும் தரமாக இருக்குது. 6,000 ரூபாய் ஒரு ஃபோனுக்கு லாபம்னா என்னயாச்சு? கண்ணு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்கும் போது நீங்கள் பகல் கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்தது என்பதை சொல்கிறேன். அதன் பின்னணியில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பேசினோம்.
அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் கேன்சல் ஆகிடுச்சுன்னு, இல்லையா? நாம் பேசிய அந்த விஷயம் துணை முதல்வர் உதயநிதிக்கு கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்ச உடனே உதயநிதி இந்த ரஜினிகிட்ட எல்லாம் பேசலை, ஓகேவா? உதயநிதி அந்த கிளிப்பை அவர் முருகானந்தத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சா அவர் பேசுனது கரெக்டாக இல்லையா? நீங்களே போய் பாருங்கள். மார்க்கெட்டில் லாவா ஃபோனோட விலை என்ன? 6000 ரூபா ஃபோனை எப்படி இவன் 11,500 பிட் பண்ணுறான்? பேசின பிறகு நீங்கள் இந்த டெண்டர் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு தலைமைச் செயலாளர் தலையிட்டு, ஏற்கனவே நான் பிரிகேட் மேட்டில் ஜெயிலுக்கு போயிட போகிறேன், இன்னொரு மேட்டை இழுத்து விட்றாதீங்க, நிப்பாட்டு என்று நிப்பாட்டி போச்சு. இதுதான் சார் ஊடகத்தோட வேலை, மக்களுக்கும் அரசுக்குமான இணைப்பு பாலம். ஆமாம், மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அரசுக்கு தெரியல, காவல்துறை அங்கே எடுத்துகிட்டு போகல, உளவுத்துறை அவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லலை அப்படின்னா அந்த பணியை தான் நம்ம செய்கிறோம். அதனால தான்மா ஊடகத்தை 4வது தூண் என்று சொல்கிறார்கள். நாம் ஒரு தூண், இந்த தூண் வேலை செய்யலாம் சாஞ்சிரும் டெமோக்ரஸி, புரியுதா? ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் மீடியா ஒரு தூண். ஒரு 4 தூணில் ஒரு தூண் இல்லைன்னா சாஞ்சிராத கட்டடம். அது சாயக்கூடாதுன்றதுக்காக தான் 4வது தூணாக நாம் ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துகிறோம். அதை எடுத்துக்கோங்க. ஹைவே டெண்டர் எடுத்துக்கோங்க, ஓகே. மணல் எடுத்துக்கோங்க. மணல்லாம் மாலதிலாம் இப்போ வேலைக்கு வரல. எவ்வளோ பேசுனே தெரியுமா, ஸ்டோரி பண்ணியிருக்கேன் தெரியுமா, விட்டாமல். இதுதான் நம்ம வேலை. ஸோ அரசு அவமானப்படுத்துறது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அரசு சரி பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நோக்கம் தான். சந்தோஷமாக சொல்கிறேன்ல. நான் க்ளோஸாக இன்னொரு விஷயத்தை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். திஸ் லேப்டாப் டெண்டர். நேற்று எடப்பாடியில் லேப்டாப் வழங்குறதை பற்றி தோற்றுருவோன்னு பயம் தேர்தலை மனசில் வச்சு தான் இவங்க லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த லேப்டாப் டெண்டரையும் நான் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். 10 பைசா கட்சி நிதி வாங்காமல் கொடுக்கப்பட்ட டெண்டர் லேப்டாப் டெண்டர். அந்த டெல்லு, ஹெச்பி அண்ட் ஏசர் 3 கம்பெனியும் வழக்கமாக கொடுக்குறத விட கம்மி காசு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? 10 பைசா பார்ட்டி ஃபண்டில் இல்லைன்னா டெண்டர் ரத்து பண்ணுறாங்க மூடுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. இவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க, அவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்றாங்க, இவங்க இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் என்னென்னமோ பேசி பார்த்து ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி பங்கை வேவ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் பேசி பார்த்து ப்ராப்பராக ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி நல்ல கான்ஃபிகரேஷனில் பிள்ளைங்களுக்கு இந்த வாட்டி லேப்டாப் கிடைக்க போகுது. ஸோ இப்போ அதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருந்தால் நம்ம சொல்லியிருப்போம், நின்றுருக்கோம். ஸோ மக்கள் பணம் வீணாக போவதை தடுப்பதற்காக தான் இதை சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஹைவேஸ் இன்ஜினியர்ஸோடு போய் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் உனக்கு டெண்டர்னு 4000 கோடி ரூபாய் டெண்டர் நீ தூக்கி கொடுக்குறிய. நம்ம அன்றைக்கி நான் குறி சொல்லலைன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போது இதை மாதிரியெல்லாம் அவங்கள சம்பாதிக்க அனுமதி காட்டி அவங்களும் இந்த எலெக்ஷன் தேர்தலுக்கான செலவுகளெல்லாம் எப்படி சார் சமாளிப்பாங்க? மாலதி, நாம் அடையாளப்படுத்தி பேசியது பெரும் கடலில் ஒரு துளி. புரிஞ்சுக்குங்க. டாஸ்மாக் மட்டும் எடுங்க. நேற்று ஒரு எடப்பாடி பேசினார்ல, 10 ரூபான்னு கணக்கு வச்சாலே 24,000 கோடி இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. இது மட்டும். பிடிஆர் ஒரு விவரமான அமைச்சர்னு ஒத்துக்கிறீங்களா? படித்தவர்னு ஒத்துக்கிறீங்களா? 22 சொன்னார் அவர். மகன் ஒரு 30,000 கோடி, மருமகன் ஒரு 30,000 கோடி சொன்னாரா? மருமகன் அவருக்கு சொந்தக்காரர். எதுக்கு சபரீஷனை பற்றி அவர் தப்பாக சொல்லணும்? 22லேயே 60,000 கோடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கார் ரேஸ்லாம் நடத்தினாங்க. ஆமாம். இது போக இன்னொன்று நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டான்சானியா பருப்பு பற்றி ஒன்று உருட்டினோம், ஞாபகம் இருக்கா? நமக்கு அதில் தலையிடலன்னா என்ன இருந்திருக்கும்? ஸோ ஒரு துளி, புரியுதுங்களா? இது மாதிரி இது நம்ம தகவலுக்கு வந்தது பேசுகிறோம், வராமல் இன்னும் எவ்வளோ நடந்துகிட்ருக்கு. ஆனால் இனிமேல் அடிக்கடி வரும். அணைய போகிற விளக்கு இல்லையா? அதனால் இப்போது இன்னொன்று எல்லோரும் டேஸ்ட்டு கண்டுக்கிட்டாங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம். ஓகே, அடாவடியாக நமக்கு டெண்டர் கொடுக்கலன்னா இவன்கிட்ட தகவலை சொன்னோன்னா கெடுத்து விட்ருவான் அப்படின்னு தகவல்கள் கொட்டி கொண்டு இருக்கின்றன. சரிபார்த்து ஒவ்வொரு டெண்டராக கெடுத்து விடுவோம். ரைட்டா? சார், தாவேக பொதுக்குழுவில் இந்த கூட்டணிக்கான கதவு முடிக்கப்பட்டது, மூடப்பட்டுச்சு. ஏன்னா அதிமுக தாவேக கூட்டணி பேச்சு நடந்துக்கே இருந்துச்சு, அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. நான் தான் முதல்வர் வேட்பாளர், என் தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் நிர்வாகிகள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். தினமலரில் பெரிய நியூஸாக வந்திருக்கு. சரி, நீ தான் இப்போ மூத்த பத்திரிகையாளர் ஆகிட்டியா, சொல்லு, அது கரெக்டாக தப்பா? இல்லை சார், நான் கொஞ்ச நாள் ஓட விட்டுருக்கேன் சார். ஜனவரி எண்டில் இப்படி சொல்லியிருக்கலாம். அந்த செய்தி கரெக்டாக இல்லையா? கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்? அவங்க நிர்வாகிகளுக்கே தெரியும் நம்ம தோற்றுருவோன்னு சொல்லிட்டு. ஏப்பா, விஜய் கட்சி நிர்வாகிகள்ப்பா, அவங்களுக்கு விஜய் முதல்வர் ஆகணும்னு தான்ப்பா ஆசை. அதை தானேப்பா விஜய் சொல்லியிருக்காரு, யார் கூடயும் கூட்டணி கிடையாதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது நிர்வாகிகள்லாம் சந்தோஷமாக தானே இருக்கணும். விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கணும் அப்படின்றதுல எல்லாத்துக்கும் ஆசை தான். ஃபஸ்ட்டு அதுக்கு ஜெயிக்கணுமே.
அது ஜெயிக்கணும். அதை காட்டி ஃபர்ஸ்ட் நம்ம எம்எல்ஏ ஆகணும். அதை எம்எல்ஏ ஆகணும்னா அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும். அமைச்சோம்னா ஈஸியாக எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் நினைப்பாங்க. அதான் சார் இன்னைக்கு செய்தியிலையும் போட்டு. பர்ஃபெக்ட். இன்றைக்கி விஜய் நிகழ்ச்சிகள் எந்த பகுதியில் நடந்தாலும், சின்ன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, பெரிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் பேனர்கள்லாம் எவ்வளோ பெரிய பேனர்களை வைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? ஒரு பேனர் வைக்கிறதுக்கு ஒரு 10,000 செலவுமா? 30,000 to 50,000. 50,000 ஆகும். சரியா? எல்லா பேனரையும் எல்லார்ட்டையும் காசு வசூல் பண்ணிலாம் போடுறதில்ல. அங்கங்கே ஒரு செலவை ஏற்றுக்கொள்வார் இல்லையா? அங்கே அந்த ஒரு விஜய் கட்சியில் ஈஸியாக சரவணன் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேனருக்கு மட்டும் இது வரைக்கும் இருந்தாலும் ஒரு 30-40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார். ரைட்டா? ஈஸியார் சரவணன் எதுக்கு அவ்வளோ லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாரு? எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணும். வாங்கி ஜெயிக்கணும். இப்போ இந்த ஈசிஆர் சரவணை சோழிங்கநல்லூர் தொகுதி தான் குறிவைப்பார் என்று நான் நினைக்கிறேன். இப்போது சோழிங்கநல்லூருக்கு அவர் குறிவைத்தார் என்றால் அவர் தனியாக போட்டிடுவார், அதிமுக சார்பில் கந்தன் போட்டிடுவார். இப்போ திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ ரமேஷ் அரவிந்தர் சம்திங் அவர் போட்டிடுவார். ரைட்டா? ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏ கந்தன் இந்த ஏரியாவில் பழம் தின்று கொட்டை போட்டவர். ஓகே. இன்னொன்று எல்லோருக்கும் அறிமுகமானவர், எடப்பாடி பழனிசாமியோடு நெருக்கமானவர். இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. இப்போ ஈசிஆர் சரவணனோட சான்சஸ் எவ்வளோ? ஜெயிக்க முடியுமா? ரொம்ப கம்மி தான். கம்மி. ரைட்டா? குறைஞ்சது ஒரு 3 கோடி செலவு பண்ண வேண்டியிருக்குமா? பெரிய தொகுதி, 7 லட்சம் வாக்காளர்கள். எவ்வளோ செலவு பண்ணோம்? கணக்கு செலவு பண்ணோம். அப்படியே ஒரு 10 கோடி வைங்க. 10. ரைட்டா? பெரிய தொகுதி. ஓகே, 10 கோடி செலவு பண்ணோம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு சரவணன் எதுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணோம்? இது ஒரு தொகுதி சோழிங்கநல்லூர். ஏன்னா அவர் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தாவைக்கால செலவு பண்ணுறது அந்த சரவணன் தான். 10 கோடி எதுக்கு அவர் செலவு பண்ணோம்? இல்லை விஜய் மீது இருக்கிற பிரியத்தால் நான் சும்மா காட்டியும் 10 கோடி செலவு பண்ணுறேங்க அப்படின்னு பண்ணுவாரேன். இதுபோல் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தமிழகம் முழுக்க எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொன்று, தாவேக்காவின் பெரும்பாலான நிர்வாகிகள் எளிய பின் புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள். ஓகேவா? நம்ம தம்பி லயலாமணிக்கு சீட்டு கொடுக்குறாங்க. லயலாமணிட்ட காசு இல்லை, எனக்கே தெரியும். யாரோ ஸ்பான்சர் பண்ணுறேன்ட்டு வர்றாங்க. ரைட்டா? இப்படி தான் உங்களுக்கு இந்த மாதிரி அடையாளம் தெரியாத, முகம் தெரியாத, செல்வாக்கு இல்லாத கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சம் ஸ்பான்சர் வில் கம். ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சா. எக்ஸாக்ட்லி. எப்போ ஸ்பான்சர் பண்ணுவாங்க? நீ ஜெயிச்சு எம்எல்ஏவாக போனால் தான் எனக்கு பிரயோஜனம். அப்போ தான் நான் 5 கோடி இறக்குவேன். இல்லைப்பா எனக்கும் விஜய் நான் ரொம்ப பிடிக்கும்ப்பா, நானும் விஜய் ஃபேன்ப்பா, லியோவையே 10 வாட்டி பார்த்தேன்ப்பா நான் அப்படின்ட்டு யாராவது 5 கோடி ரூபாய் தூக்கி சும்மா செலவு பண்ணுவீங்களா? இதுதான் சிக்கல். ஸோ இந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மை. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் விட்றீங்க. இப்போ கோவையில் இருக்கக்கூடிய தாவேக்க நிர்வாகிக்கு வேலுமணியை எதிர்த்து ஜெயிப்பது என்றால் எப்படி என்பது தெரியுமா தெரியாதா? நம்ம கரூர் நிர்வாகி மதியழகன்னு எடுத்துக்கோங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரே புலம்பிட்டு இருக்காரு. அவர் பெரிய பணக்காரர், அவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு. அதுக்கப்புறம் தான் இங்கே வர்றாரு. அவரே புலம்புறாரு. ஒரு போஸ்டர் ஓட்ட விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஏப்பா வீட்டுக்கு வீடு வாஷிங் மிஷின் கொடுத்தா எப்படியா மேட்ச் பண்ணுவேன்? தம்பி சொல்றது கரெக்ட் தான் சார். போஸ்டர் கிளிக்கே விட மாட்டேன்றாங்களா சார்? செந்தில் பாலாஜி ஒன்ஸ் ஒட்டிட்டாருன்னா செவுத்துல எல்லா செவுத்துலையா எல்லாம் உதவி சீட்டுனா எழுதி வச்சுக்கிறாங்களா? அவர் போய் ரெட்டலையே எங்க படம் வரைய விட மாட்டாங்களா? இப்போ மதியழகன் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை சார். இப்போ மதியழகனுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களா? மதியழகன்லாம் வேற ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. பவுன்ராஜுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்க. யார் ஸ்பான்சர் பண்ணுவா பவுன்ராஜுக்கு? அப்போ யார் செலவு பண்ணுவா? அப்போ எதுக்கு கேண்டிடேட் போடுறீங்க? ஓட்டை பிரிக்க. இதையும் மனதில் வைத்து தான் நான் சொல்கிறேன் 26 அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக வீழ்த்தப்படும் என்று. புரியுதா? இதுதான் கலை யதார்த்தம். உங்களுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு டிவிக்கேன்னு கத்துறதுக்கு நல்லாயிருக்கும். தொகுதி எடுத்துக்க, சோழிங்கநல்லூர் எடுத்துக்க, 7 லட்சம் வாக்கு. அதாங்க சார், இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் மனசு மாறுவார், கூட்டணி ஏதாவது அறிவிப்பார் அப்படின்னு தான் நிர்வாகிகள் நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்படி அறிவிக்கிற மூட்லேயும் இருந்தாராம். ஆனால் அந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க அவங்க மனசை மாற்றிட்டாங்க. ஒரு சில நிர்வாகிகள் போய் அவர்கிட்ட பேசி, யார் அந்த ஒரு சில நிர்வாகிகள் பேரை சொல்லு, அதெல்லாம் போடல நியூஸ்ல. சரி, ரொம்ப கஷ்டமா? கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹெல்த்து பேஸ்கெட் பால் இல்லையா? பேஸ்கெட் பால் ஹெல்த்து தான் காதில் போய் ஓதி ஆதவுக்கு அதிமுகவை பழி வாங்கினோம். வேலுமணி அவர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவில் இணைவதற்கு முன்பு, விசிகாவிலேருந்து வெளியேறி தாவேக்காவில் இணைவதற்கு முன்பு வேலுமணி மூலமாக வேலுமணி கூட்டு போயிட்டு, அண்ணன் நல்ல
தம்பி நல்லா வளர்ந்த தம்பி, நல்லா பந்துக்குந்தெல்லாம் நல்லா விளையாடும் தம்பி அப்படின்னு உட்காந்து மார்ட்டின் மருமகன் வேறு ஒன்றும் இல்லை, நின்று பேஸ்கெட் பால் பிளேயர்ன்றதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பீச் இதில் ஸ்டைல்லாம் தெரியும்ல. எல்லாம் பண்ண உடனே அண்ணே சென்னை முழுக்க என் பொறுப்பில் விட்டுருங்க. யார்கிட்ட? எடப்பாடிட்ட. சென்னை முழுக்க நீங்கள் என் பொறுப்பில் விட்டுருங்க, சென்னை நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்து பாரா? சென்னையில் யாரை நிர்வாகியை போடுறது, யாரை வேட்பாளரை போடுறது, யார் நின்று ஜெயிப்பாங்க, இது மொத்தத்தையும் இவர் பார்த்து போகிறான். அப்புறம் இதுக்கு பொதுச் செயலாளர். அதே தான், இதை தான் அவர் கேட்டிருக்காரு. தம்பி நான் எதுக்கு பாருக்கேன் அப்படின்னு கிளம்புன்ட்டார். இவர் என்ன நினச்சிட்ருக்காரு, எடப்பாடி பழனிசாமி விஜய்னு நினச்சிட்டார் போல இருக்கு. ரைட்டா? அவர்கிட்ட போயிட்டா அண்ணா இதை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன். அம்மா வந்தோடனே ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணுறியே, யார்மா நீ அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல. அப்படி தான் கேட்டிருப்பார். எப்படிப்பட்ட ஆள். அவர்கிட்ட சொன்னோடனே தம்பி நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் தம்பி, பேசிட்டு சொல்கிறேன் பாப்பா அப்படின்ட்டு வேலையை பார்த்து எங்கே இந்தியா பிடிச்சிட்டு வந்தவனே. அப்புறம் அங்கே கதவு அடைக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் தான் சரி வேறு இடத்துல லேயத்தை வைக்கலான்ட்டு போய் பனையூரில் விற்றுட்டார். அது சீமான் கிட்ட கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு சார், அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்கி தரேன் அப்படின்னு. எப்படி கொடுப்பார் பாரு எடப்பாடி. திரு சீமான் அவர்களே இதை சொன்னார். எல்லா இடத்துலையும் இப்படி உருட்டுறது, மிகை மதிப்பீடு, தன்னை பற்றி மிகை மதிப்பீடு. அதான் சொல்லுவீங்களே நீங்கள், தாவேக்காவுக்கு போனால் தன்னை விஜயை நினச்சிக்கிறது, அதிமுகவுக்கு போனால் தன்னை எடப்பாடி பழனிசாமி நினச்சிக்கிறது. அப்போ தான் போகிற ஃபஸ்ட்டு மீட்டிங் எடப்பாடி பழனிசாமிகிட்ட உனக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, யூ ஷுட் இம்ப்ரெஸ் ஹிம். இது மாதிரி பண்ணலாங்க, இப்படி இது பண்ணலாம், நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் கட்சிக்கு அப்படின்னு சொன்னேன்னா வாப்பா உனக்கு கொஞ்ச நாள் பதவி கொடுக்குறப்பா வாப்பான்னு சொல்லிட்டு இது பண்ண. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கே சென்னை கொடுத்துருங்க என்கிட்ட. அப்போ பாலகங்கா, ஆதி ராஜாராமு, விஎஸ் பாபுலாம் அப்படிப்பட்ட நபர் தான் பேஸ்கெட் பால். புரியுதா? அந்த அடிப்படையில் அன்னை ஜெயிச்சிடும். நம்ம பேச்சு பார்த்துடலங்க, ஒதுக்கிட்டாரு. அப்போ என்ன மாதிரி ஐடியாவை கொடுத்துருப்பார்கிட்ட, உங்கள் வாயால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அண்ணே வாயில் போடுங்க வாயில் போடுங்க வாயில் போடுங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்தீங்கல்ல, புரட்சி வெடிக்கும் அப்படின்றாரு. உண்மையாக இதை என்னால் ஜீரணிக்கவே முடியல சார். அவ்வளோதான் ஒரு அறிவு, அவ்வளோதான் மெச்சூரிட்டி. எனக்கு என்னென்னா விஜய் பார்த்தா தான் பரிதாபமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுங்களையா கூட வச்சுக்கிட்டு முதல்வர் நாற்காலியை பார்த்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காருன்றது நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்லாயிருக்கும் இது கேட்குறதுக்கு, புரியுதா? இப்படி அப்படின்ட்டு எடப்பாடிக்கு தெரியும், தம்பி நீ போப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு. இவருக்கு புதுசு இல்லை, அருமையாக பேசுகிறானேயா. இல்லை சார், ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஓட்டை வாங்குவார். சிம்பிளாக சொல்கிறேன், தொட்டு போடுறான் எங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு ஐயா அப்படின்னு இருக்குமா இருக்காதா? இல்லை எல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு டிஎம்கேக்கு சைக்கிளில் வந்து ஆதரவு தட்டினார், நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னு. நல்லா இருக்கும் இந்த தேர்தல், நல்லா சுவையாக சுவாரஸ்யமாக, ரொம்ப ஒரு கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் விறுவிறுப்பாக இருக்கும். நல்லா இப்போ தானே ஜென்ரல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற மீடியாவுக்கு வந்து செம்ம தமாசா இருக்கும், சிரித்து மாளாது, காத்திருங்கள். சரி சார், அது என்னன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஆக்சிலேட்டர் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.